நவுருங்கண்ணா நவு சகல ஜீவ உயிர்களையும் எழுப்ப வேண்டும் என்று அனைத்து உயிர்களையும் பெருமானை வேண்டி எழுப்பும் தருவாயில் அனைத்து ஜீவராசிகளும் தூங்கி எழுந்தது போல எழுந்து விட்டது. ஆனால் ஒரே ஒரு ஜீவன் அது யாரென்றால் தட்சகனான மட்டும் தலை துள்ளி துள்ளி உடலானது துள்ளி துள்ளி குதிக்கின்றது. சகல தேவர்கள் பார்த்தார்கள். இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் வீரபத்திர சாமியோட பேயும் பூதம் வந்ததே அந்த முக்கியமான எதிரி அந்த தட்சகன். அந்த தட்சகனுடைய சிரசை அந்த பூதம் விழுங்கிவிட்டது. அப்படி பூதம் விழுங்கிவிட்டதால் அந்த தட்சகனையும் உயிர் எழுப்ப வேண்டும் என்ற காரணத்தால் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்க தருவாயில் கூடி வீரபத்திர சாமியை அழைத்து நீயோ என்ன அந்த தக்கனுடைய சிரசை எழுப்ப வேண்டும் என்றால் ஆட்டு கிடா தலையை வைத்துதான் எழுப்ப வேண்டும். அதற்காக தமிழர் குலம் வாழக்கூடிய இடத்தை தேடி வீரபத்திர சாமி செல்லுகிறார். அவ்வேளையில் இதோ வீரமல்ல கவுண்டர் தர்பார் அவரால் கதை தொடரும்.
முதல்ல அவங்க யாருன்னு தெரியல, அப்புறம் கவுண்டர் நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தெரியாதா? சுவாபுரி இப்ப நடக்கிறதோ கலியுகம். கலியுகத்திலே நாங்கள் போது யார் என்று தெரிந்தால் சொன்னா தெரியும். ஆடிக்காராய் ஆடி மேய்க்கும் கவுண்டர் போல தலைவர் நன்றி நன்றாக தெரிவித்துக் ஆடி வைக்கிற கவுண்டர். ஆமா. மற்ற விஷயம் திருவிழா பூஜை எப்படி எங்கள் குலத்திலே ஒரு திருவிழா நடந்தால், தேர் திருவிழா நடந்தால் கவுண்டமார்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அதை நன்றாக நடத்தி வைக்கக்கூடிய பழக்கம் அல்லவா? அப்படியே? ஆமா. என்ன ஏதாவது விசேஷம்? திரும்பவும் குற்றம் தள்ளி போடான்னு சொல்லிட்டு எங்கள் குலத்திலே சின்னஞ்சிறி பிள்ளைகள் தள்ளி போடணும். அதை கண்டமார்கள் அவரை கண்டிக்கக்கூடிய பழக்கம் அல்லவா? அதாவது சிறிய தப்பு செஞ்சாலும் பெரிய குத்தமா. அப்ப செடியை பார்த்து சிரிச்ச கவனம் நானிலா. வேற விஷயம் பால் படுக்கை தலைக்குயரம் அதையெல்லாம் தந்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் அல்லவா? ஆமா ஐயா, 4 வகை ஜாதின்னு சொல்றீங்க. யார் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. யாருன்னா அதான் பெரிய கவுண்டன், மண்ணாங்கி கவுண்டன், இவங்கள நாங்க 4 பேர். நீங்க 4 பேரு வயசு அந்த 4 வகை ஜாதிக்கும் நீங்க தான் படி அழகிறவங்க. அப்ப தர்ம பெரும் போல இதெல்லாம்
பாராட்டி பணியாட்டி பள்ளம் சின்னம் ஏற்றவர் வம்பர் தொம்பர் இருளர் இவையெல்லாம் ஆதரித்து அருள்பாலிக்க வேண்டும் அல்லவா? சரி, இதெல்லாம் செய்யறீங்க. இந்த ஆடு மேய்ச்சி தான் வாழணுமா? இதுக்கு காரணம் என்ன? எனக்கு விளக்க சொல்லணும். சொல்றேன். ஊரிலே தோழர்களே ஊரிக்கேளோம், ஊரிலே தோழர்களே ஊரிக்கேளோம். மக்களால் ஆணியத்தில் மக்களால் மாறும் பரிகாசம் எப்படி காலத்தில் உமாவைகள் பெரியானது கட்டுகளுக்கு மகளாக பிறந்து 5 வருஷ காலம் ஆகிவிட்டது. முக்கம் படித்த பரம கடவுள் பார்த்தார். உமா மகேஸ்வரி கட்டகனிடம் மகளாக பிறந்த தட்சணாபுரியில் மகளாக பிறந்தார். ஆமா. மறுபடியும் நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற சப்தரிசிகளை அழைத்து சப்தரிசிகளாம் தட்சணாபுரி சென்று கைலாயில் முக்கந்தாராக படைத்த பரம கடவுள் பெண் கேட்டு வர சொன்னார் என்று தெரிவித்தார். அப்படியே தச்சகன் பெண் கர்வத்திற்கு சம்மதித்தான். சம்மதித்த உடனே திருமணத்துக்கு நாள் குறித்தார். பங்குனி மாதம் 9ஆம் தேதி குருவாரம் கடக லக்னம் சூரிய உதயம் முகூர்த்தம் வைத்துவிட்டு தேசத்தை அரசருக்கு விருப்பம் ஏற்றிவிட்டு வந்தால் மறுபடியும் கைலாயம் வந்து விட்டார். வந்தவுடனே மறுபடியும் தட்சணாபுரி சென்று திருமணம் செய்து அவர் வீட்டுக்கு வந்து விட்டார். பரம கடவுளானவர் தாட்சாயணியை திருமணம் செய்து அவர் வீட்டுக்கு வந்து கைலாயம் வந்து விட்டார். வந்தவுடனே தச்சகன் பார்த்தான். தச்சகனுக்கு ஏற்கனவே 49 பெண். உமா மகேஸ்வரி உமா வயசை சேர்ந்த 50வது பெண். தெரிந்தவுடனே இந்த 50 பெண்களில் உமா மகேஸ்வரியை நம்ம செல்வமாக வளர்த்துக் கொண்டு வந்தார். நாம் பார்க்காவிட்டால் ஊர் தரிக்க முடியாது என்று எண்ணி கைலாயம் வந்தான். கைலாய காட்டை கண்ணுற்று பார்த்தான். வீதி வீதியாக மாறி மாறியும் கோடை கோபுரமும் அந்த மன காட்சிகளும் மயில் ஆடுவதும் உயிர் பாடுவதும் கைலாயம் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது பார்த்தாயா என்று நாமோ ஒரு அரணைக்கு மாமனார் தன்னந்தையாக செல்லப்படாது என்று ஒரு ஆளை பார்த்து அப்பா தான் என்று கர்வம் கொண்டு ஒரு ஆளை பார்த்து உனது மாமனார் மேல் கோயிலாக மண்டபத்தில் கண்டிருக்கிறார் என்று சற்று தயவு செய்து தெரிவித்தது என்று தெரிவித்தார். அதாவது வழிபோக்க சொல்லி போறார். அப்படியே தெரிவித்தார். ஊரை தேடி வந்தவர் வீட்டை தேடி வருவார், உன் வேலையை கவனிப்பார் என்று தெரிவித்து விட்டார் என்று பரமக்கடவுள் தெரிவித்து விட்டார். அப்ப தட்சணன் பார்த்தான். நாமும் அதிகாலையில் வந்தோம், மாலை நேரம் ஆகிவிட்டது. நமது மருமகன் நம்மை மட்டும் மரியாதை கொட்டு வந்து அழைக்கவில்லை, இப்படியே திரும்பி சென்றார் என்று கோபம் கொண்டு இப்படியே திரும்பி சென்றார். நமது குமார்த்தி பார்வதா என்ன செய்யும் என்று எண்ணி தேவரோடு நாமும் ஒரு தேவனாக சென்று நமது கொண்டை எட்டி பார்க்க வேண்டும் என்று தேவசபையில் கலந்து செல்ல அப்போது பரமூச்சானவர் சபையை விலைக்கு வர சொன்னார். விலைக்கு வரும்போது தன் தந்தை கையில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாகப்பட்டது கட்டைகள் மேல் லேசாக பட்டு விட்டது. கட்டைகளுக்கு பாவம் தெரிவித்து அடைய சண்டாரா என் மகளை பார்க்க வந்து எப்பேற்பட்டு அவமரியாதைப்பட்டனோ அதுபோல் மக்களால் அவமரியாதை பட வேண்டும் என்று தெரிவித்து விட்டார். பெருத்த சாபம் கொடுத்து விட்டார். தெரிவித்தவுடனே மறுபடியும் வீட்டுக்கு வந்தார். என் தந்தைக்கு நானும் தமிழும் அரிக்கண்பிள்ளையை யாருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணி மகாவிஷ்ணுடைய பிள்ளை மருகுமுனியின் பிள்ளை பருவதனுடைய பிள்ளை மைனாகனுக்கும் சம்பகாவதிக்கும் 96 ஆண் பிள்ளை பிறந்திருந்தது. ஆகையால் நம்மிடம் 49 பெண் பிள்ளை, அவரிடம் 49 ஆண் பிள்ளை. ஒரே தாய் வயிற்று பிள்ளை, அதே ஒரே தாய் வயிற்று பிள்ளை இருந்தால் திருமணம் செய்து அவர் சென்று விட்டார். மறுபடியும் என் அண்ணனை அழைத்து இந்த செங்கோலை தர வேண்டும் என்று அண்ணனை அழைக்க நந்திகேஸ்வரனுக்கு என்னவென்றால் நம்முடைய காலத்திற்கு பிறகு இந்த கைலாயத்தில்
காவல் செய்ய வேண்டுமே. அதற்காக முதல் மகனை அழைத்து யோசனை கேட்டார். யோசனை கேட்டதும் அவன் கால் வைக்கக்கூடிய கவச குண்டலத்தை களவாடி விட்டான். கவச குண்டலத்தை களவாடி விட்டான். ஆகையால் நீ சென்று பூலோகத்தில் பிறப்பா என்று சாபத்தை தந்து விட்டார். கல்லடை உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். சாபம் தந்து விட்டார். இரண்டாவது என்னை அழைக்க நானே இளம் பருவத்திலே மலையாளம் சென்று சில வித்தைகளை கற்றுக்கொண்டு ஓர் குட்டி தாத்தானை கொண்டு வந்து தந்தைக்கு முன்பாக ஆடி காட்டினேன். அப்போது என் தந்தை என்ன தெரிவித்தார், அடைய சண்டாளா, என்னிடம் வந்து குறும்புதனம் செய்ததால் நீ கொரும்பர் குளத்திலே கன்னட குளத்திலே பிறந்து கோல் மையமாக திரிந்து பகலென்று வீடு தங்காமல் ஆடுகளை மேய்த்து வருவாய் என்று தெரிவித்து விட்டார். அதிலிருந்து இது வைத்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டு ஆடுகளை மேய்த்து வர்றீங்க ஐயா. அப்படி வாழ்ந்த ஒரு காலத்தில் தந்தையே இந்த சிறிய பிள்ளை செய்த குற்றத்திற்காக பெருத்த சாபம் அளித்து விட்டு இந்த சாபம் எப்போது தீரும், எப்போது நாங்கள் அரசு இந்த கைலாயத்தில் வந்து காவல் புரிவோம் என்று கேட்டதற்கு என் தந்தையாகிய நந்தீஸ்வரர் ஒரு காலத்தில் சிவபெருமானால் அனுப்பப்பட்ட வீரபத்ர சுவாமியால் உங்கள் குலத்திற்கும் உங்களுக்கும் அநேக பெருமை உண்டாகும் என்று கட்டளையிட்டார். அந்த காலத்தை வேண்டி இன்று நாள் வரையில் ஆடுகளை மேய்த்து காலம் கழித்து வருகிறோம். முருகா பிரியாணியா முருகா ஆடு மாதிரி கத்து தள்ளி தள்ளி அப்படி வரமா நில்லுங்க. ஆடு வருகாது. கொஞ்சம் வேலையை விட்டேன். அப்படி வந்துருக்கலாம். அவர் கையை வச்சு மேல கை வை. அது கை கையில வாங்க. கையை வை.
சாப்பிடு சாப்பிடு முடிஞ்சு போட்டு சாப்பிடு. சாமி வேண்டிக்கிட்டு சாப்பிடு. என்ன பண்றது கவனம் சாப்பிடு சாப்பிடுமா. ஆடு போய் மேல போகுது ஆட்டுக்கு உச்சா வருது. இல்லைங்கண்ணா புரியாத இல்லைங்கண்ணா. கடியில யா தினத்து தானா ஆடு தானே. ஏய் முருகா முருகா ஆடு தானே. அது தின வண்டி தானே. அப்படியா ஐயா, உங்களை தேடி வந்து நாங்க ஒரு பொருளை கேட்கிறோம். போன்னு சொல்றிய அது நியாயமா? அட போதுக்கான வேகு நியாயம் என்னடா என் மேல புரிஞ்சு பாக்குறமா? ஒரு ஆடு மட்டும்
தலைவரே தலைவரே இவ்வளவு தெரிவித்தும் அப்படியே ஆடு கொடுக்க மாட்டேன். வேற யாருன்னா கொடுக்கலாம் இல்லை என் செல்லு எடுப்பேன் நான் அதான் எனக்கு கஷ்டமாக
சொல்லி வந்து சந்தேகம் கேளுங்கள். ஒரு ஆடு கொடுங்க.